நான் ஸ்டார்டிங் இதுக்கு வரும்போது நான் ஜனவரி மாதம் இங்கே வரும்போது என்னோட சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ல இன்னொரு $56 இருக்கு. ஸோ இப்போ திருப்பி மானிட்டேஷன் ஆச்சுன்னா திரும்ப நம்ம வீடியோஸ் போடும்போது ஒரு ஆன் பண்ணும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கிவ் அவே லைனாக வந்து தெரியாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7,800 ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இருக்காங்க. அப்போ அது எப்படி மானிட்டேஷன் ஆச்சுன்னு தெரியல. எனக்கு இப்போ இந்த இன்ஸ்டாகிராமும் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆகி அதில் ஆன் பண்ணுற அளவுக்கு இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூடியூப் சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ரைடர் சூர்யா. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அதனால நீங்கள் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா 7,000லேருந்து 8,000 ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? இன்னொரு 50 ஃபாலோவர்ஸ் வந்தால் அது 8,000 போயிடும். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா லிங்க் கீழே கொடுக்குறேன். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. இல்லை அப்படின்னா ரைடர் சூர்யான்னு அடித்தாலே வந்துடுவோம், நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருப்போம். அதிலே ஃபாலோ பண்ணிடுங்க, சரிங்களா? என்ன இன்ட்ரோவே டிஃப்ரெண்டாக இருக்குது, என்னடா சப்ஸ்கிரைபுங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. ஸோ நம்ம வந்து 2019 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம். 19 வந்து ஒரு ரெண்டு மாதம் 2 மாதம் வீடியோ போட்டேன், அதுக்கப்புறம் வீடியோ போடலை. அதுக்கப்புறம் 2019 டிசம்பர் லாஸ்ட்லேருந்து வீடியோ போட ஆரம்பித்தேன். ஒரு 3 மாதம் வீடியோ போட்டேன், அதுக்கப்புறம் வீடியோ போடல. அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்னைக்கு ஒர்க் போயிட்டோம், அதனால் அது பெருசாக இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் 2020 வந்து என்ன பண்ணோம்னா 6வது மாதத்துக்கு அப்புறம் வீடியோ போட ஆரம்பித்தோம், சரிங்களா? அப்படி வீடியோ போட ஆரம்பித்து 2021 நம்மளோட சேனல் வந்து மானிட்டேஷன் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மானிட்டேஷன் நம்மளோட சேனல் வந்து 2021 ஆச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்னு நம்ம சேனலில் பெருசாக எதுவும் கிடையாது. ஏன்னா அப்போ தான் மானிட்டேஷன் ஆச்சு. நமக்கு போகிற வியூலாம் பார்த்தீங்கன்னா 50, 100, 110, அதிகபட்சம் 200க்குள்ளே தான் இருக்கும். நான் 200 வியூ போனாலே 200 வியூ போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு கான்செப்டில் இருந்தவங்களாம் நான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில. அந்த யூடியூப்ல வந்து அந்த வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாயிருச்சு. 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாயிருச்சு அப்படின்னா மானிட்டேஷன் போயிடும். ஸோ அப்போ எனக்கு மானிட்டேஷன் போயிடுச்சு. ஏன்னா நமக்கு ஒரு வீடியோவில் எனக்கு வைரல் ஆகி 4000 வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சிருந்து, சரிங்களா? அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் போட்டு கிடச்சிருந்து. ரிட்டன் ஒரே ஒரு வாரத்தில் அது போயிடுச்சு. நானும் அடுத்தது பெருசாக எடுத்துக்கல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் ஒப்பீனியனு, இந்த மாதிரி சோசியல் மீடியா, அந்த சோசியல் மீடியாவுக்கு அவுட் சைடில் இருக்க எல்லாமே எடுத்து போட்டுட்டு இருந்தோம். அது ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் நாள் 5000 ஃபாலோவர்ஸ் வந்துச்சு, மானிட்டேஷன் ஆச்சு. ஸோ அது மட்டும் தான் நம்மளுக்கு இன்கம் தர ஒரு யூடியூப் சேனல் ஐடியா இருந்துச்சு, ஒரு அக்கௌண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரீ டாக்கிங் அப்படின்னு ஒரு சேனல். ஸோ அந்த சேனல்ல இருந்தால் நமக்கு அமௌண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்மளுக்கு அதில் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி எவ்வளோனா 9,000 இந்த மாதிரிலாம் கிடச்சிருந்து. ஸோ இப்போ நான் வந்து வந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக ஜனவரி மாதம் நம்ம வந்து சவுதி அரேபியா வந்தோம். ஸோ வந்ததுலேருந்து ஒரே ஒரு ஐடியா தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட ரைடர் சூர்யா இந்த சேனலை தான் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சேனல் ஃபேஸ்புக்லேயும் இருக்குது, சரிங்களா? ரைடர் சூர்யான்னு ஃபேஸ்புக்கில் அடிச்சிங்கனாலும் ஃபேஸ்புக் பேஜ் வச்சிருக்கோம், இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது, மோஜ் இருக்குது. இங்கே வந்து டிக்டாக் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ இது ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 10K ஃபாலோவர்ஸ் வந்திருந்து அப்படின்னா நம்ம வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்றேன். என்ன அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமும் சரி, யூடியூபும் சரி, ஃபேஸ்புக்கும் சரி, 3மே அட் அ டைமில் மானிட்டேஷன் ஆயிருச்சு. ஸோ ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் போதும் மானிட்டேஷன் பண்ணிடலாம். ஸோ நமக்கு 1000 ஃபாலோவர்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு அதில் ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளுக்கு 16,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால அதுவும் மானிட்டேஷன் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, அது ஃபாலோவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. எப்படி மானிட்டேஷன் பண்ணுறது? எனக்கே சத்தியமாக தெரியாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7,800 ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இருக்காங்க. அப்போ அது எப்படி மானிட்டேஷன் ஆச்சுன்னே தெரியல. எனக்கு இப்போ இந்த இன்ஸ்டாகிராமும் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆகி அதில் ஆன் பண்ணுற அளவுக்கு இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூடியூப்பும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 நாளில் நான் இதே மாதிரி வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா அதுவும் மானிட்டேஷன் ஆயிரும். ஸோ ரிட்டர்ன் ரீமானிட்டேஷன் ஆகுது, சரிங்களா? மானிட்டேஷன் ஆகி கட் ஆகி அதில் ஒரு $56 இருக்கு. இன்னும் இந்த அக்கௌண்ட்ல இன்னும் ஒரு $56 இருக்கு. ஸோ இப்போ திருப்பி மானிட்டேஷன் ஆச்சுன்னா திரும்ப நம்ம வீடியோஸ் போடும்போது ஒரு ஆன் பண்ணும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய கிவ் அவே லைனா வந்துட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிவ் அவே வந்து பார்த்தீங்கன்னா கிளவுஸ் கொடுத்த கிவ் அவே இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் கிவ் அவே இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு மாசத்துல 1 லேக் சம்பாதிக்க போறோம். அதை ஃபுட் டெலிவரி பண்ணி இந்த மாதிரி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஓடிட்டு இருக்கு. அதுல என்னன்னா நம்ம வந்து இந்த ஒரு மாசம் ஃபுல்லா எவ்வளவு ஆர்டர் எடுத்திருக்கோம் அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணி கடைசியில் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5,000 தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிவ் ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தேன். So இதுதான் ஒரு கிவ் இப்போ நடந்துட்டு இருக்கு கிவ். ஸோ இப்போ நம்ம வந்து சேனல் மானிட்டேஷன் ஆயிட்டு அமௌண்ட் வருது அப்படின்னா நம்ம அதில் ஃபர்ஸ்ட் மந்த் இன்கமை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ உங்களுக்கு யாருக்கா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.
இந்த ஃபர்ஸ்ட் மந்த் கிவ்வே வச்சு என்ன பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வச்சு கிவ்வேக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. நல்லா தேவைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு கிவ்வே கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால அதையும் யோசிச்சு ஸோ பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி சவுதி அரேபியாவில் இப்போ நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க நம்ம இந்தியாவில். இப்போ நான் சவுதியில் இருக்கேங்கிறதுனால நான் சொல்கிறேன். நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அதில் நான் வந்து ஒரு ஆளுக்கு வந்து எந்த ஒரு சர்வீஸ் காஸ்ட்டும் இல்லாமல் என்னால் சவுதி கூட்டு வர முடிகிற அளவுக்கு என்னால் ஒன்று பண்ண முடியுங்க. அதிகபட்சம் வேணால் ரொம்ப செலவாகாமல் ஒரு 20,000 செலவாகும். அந்த 20,000 நானே போட்டு அவங்கள சவுதியை கூட்டு வரலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா ஸோ நம்ம வீடியோஸ் பார்க்க சொல்லுங்க. நிறைய வேகன்சி போயிட்டு இருக்கு. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா சவுதிக்கு வந்து எந்த ஒரு சர்வீஸ் காஸ்ட்டும் எந்த ஒரு செலவும் இல்லாமல் வேலையை கூட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன்னா அது எந்த அளவுக்கு முடியும்னா நம்ம சேனல் எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்னா அதில் வர இன்கம் வச்சு நான் ஒரு ஆளுக்கு ஏன்னா இப்போ சர்வீஸ் காஸ்ட் வெட்டி கூட்டு வரதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. எப்படியும் 50,000லேருந்து 80,000 ஆகும் நார்மல் வேலைக்கு. இன்னும் கொஞ்சம் நல்ல வேலை அப்படின்னா 1,00,000 1,50,000 வரைக்கும் ஆகும். ஸோ இது எல்லாமே நான் போட்டு கூட்டு வரேன் அப்படின்னா அதுக்கேற்ற நம்ம சேனல் ரன் ஆகணும். ஸோ இதுதான் ஏன்னா இது வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு ஐடியா. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள யாரையா ஒரு ஆளை கூட்டு வரலாம். இருந்தாலும் நம்ம வீடியோஸ் பார்க்குற யாருக்கா ஒரு ஆளுக்கு பிரயோஜனமா இருக்கணும். இப்போ நீங்க பார்க்குறீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, இல்லை உங்க அண்ணன் வேலை இல்லாமல் தம்பி வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு யாருக்கா ஒரு இந்த வேலை வந்து பிரயோஜனமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கிவ்அவே. இது ஒரு கிவ்அவேங்கிற மாதிரி நான் ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ நம்ம வீடியோ என்னைக்கா ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வேலை தேவைப்படுது அப்படின்னா நம்ம வீடியோ பாருங்க. ஏன்னா நிறைய வேலையை பற்றி நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து ஃபுட்டு டெலிவரியை பற்றி போட்டுட்ருக்கோம், டிரைவர் ஜாப் பற்றி போட்டுட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம இது போட்டுட்டோம். பேசிக்காக என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒரு 100ல் ஒரு 50% கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பெருசாக தெரியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 50% தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தி தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு வேலை வேணும் அப்படி இந்த மாதிரி எனக்கு தெரியும் ப்ரோ. ஆனால் வேலை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே காணும் ஏன்ப்பா ஒரு நிமிஷங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி மே. இன்னைக்கு மே 1 இன்னைக்கு. இன்னைக்கு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு பண்ணுறேன்னா இல்லை இன்னொரு 10 நாள் கழிச்சு பண்ணுறேனான்னு தெரியல. ஏன்னா நம்மளுக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் வரும்போது இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இருக்கேன். அதுக்கு இன்னும் ஒரு 450 சப்ஸ்கிரைபர் எவ்வளோ சம்திங் எவ்வளோ தேவைப்படுது. அதனால் அது கிடைச்ச பிறகு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். 10,000 வந்த பிறகு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். எதுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா இதுதான். ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேலை வேணும், ஃபாரின்ல ஏதாவது வேகன்சி வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஆனால் அதுக்குன்னு உங்களை ஃப்ரீயாக கூட்டு வர முடியாதுல்ல இங்கே வரைக்கும். எனக்கு பெனிஃபிட் வேணும்ல. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும். யூடியூப்பை ஃபாலோ பண்ணி வச்சிருக்கோம். சாரி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கணும். இந்த மாதிரி பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல பாஸ்போர்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்சின் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கணும். ஏன்னா இப்போ நான் வரும்போது அப்படி இருந்துச்சு. எனக்கு இருந்துச்சு வேக்சின் போட்டிருந்த சர்டிஃபிகேட் தேவைப்பட்டிருந்து. அதுமாதிரி நான் வரும்போது பார்த்தீங்கன்னா சவுதிக்கு வரும்போது பிசிஜி தேவைப்பட்டுச்சு, போலீஸ் கிளியரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே யாருமே கேஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்து நான் நல்ல வேலை பார்ப்பேன் ப்ரோ, என்ன கஷ்டம்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி இருக்கிறவங்கள நம்மளுக்கு மெசேஜ் பண்ண சொல்லுங்க. ஏன்னா என்னோட லிஸ்ட் இதை காமிக்கிறேன், இன்ஸ்டாகிராமோட மெசேஜ் லிஸ்ட்டை காமிக்கிறேன். நிறைய தேவையில்லாத மெசேஜ். எனக்கு வந்து அங்கே ஒரு லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஏன்னா அப்படி வந்த உடனே கிடைக்காது. இப்போ எனக்கு நான் ஸ்டார்டிங் இந்த இதுக்கு வரும்போது நான் ஜனவரி மாதம் இங்கே வரும்போது என்னோட சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,200 ரியால், சாரி 1,700 ரியால், சரிங்க 1,700 ரியால் மொத்தமாக சேலரி அவ்வளோதான். சாப்பாடு ஃபுட்டெல்லாம் சாப்பாடு ரூம்லாம் கம்பெனி வந்துடுவாங்கன்னா 1,700 ரியால். அதோட கணக்கு படி பார்த்தா நம்ம ஊருக்கு ஒரு 32,000 வரும். அவ்வளோதான் சேலரி ஃபர்ஸ்ட் நான் வரும்போது. சரிங்களா, வந்தோம். அப்புறம் எங்கள் கம்பெனி சரியில்லை. நான் வந்த கம்பெனியில் வந்து அவங்க ஜாயின் பண்ணியிருந்தது சரியில்லை. ஸோ ஜாய்ஸ் சரிங்களா. இதுக்கு பதிலாக ஹேங்கர்னு ஒரு கம்பெனிக்கு மாறினாங்க. இப்போ என்னோட சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த போன மாதம் இது வந்து மார்ச் சரிங்களா, மார்ச் முடிஞ்சு மே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி ஏப்ரல் மாதம் என்னோட சேலரி எவ்வளோன்னா 4,200 ரியால். ஸோ இது எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்குள்ள டேட்டுக்கு நீங்கள் 4,200 ரியால் அப்படின்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்குள்ள டேட் வந்துடும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 80,000லேருந்து 90,000க்குள்ளே இருக்கும். இதுதான் என்னோட பேசிக் சேலரி. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறோன்னா எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடைக்கும். இது எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறீங்க இல்லை எக்ஸ்ட்ரா டிப்பு, ஏன்னா டிப்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய கிடைக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது அது ஒரு அமௌண்ட் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்படிங்கிறனால இது வந்து ஒரு இதேமாரி நிறைய வேலை இருக்குங்க. நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறீங்க, ஏசி மெக்கானிக், இந்த மாதிரி நிறைய ஜாப் இங்கே வந்து இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டேரெக்ட் அங்கேருந்து உடனே நான் விசா போடுறேன் நீங்கள் அங்கேருந்து வரணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஏஜென்ட்டை பார்க்கணும். அந்த ஏஜென்ட்டை இங்கே உள்ள கஃபீல வச்சு பேசி அப்படி தான் கூப்பிட்டு வர முடியும். ஸோ நிறைய இதில் ஒரு 2 ப்ராசஸ் இருக்குது. இங்கே ஒரு கஃபீல்னு ஒரு ஆள் இருக்காங்க, நம்ம இந்தியாவில் ஏஜென்ட்னு ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேசி இவங்க வந்து ஒரு சர்வீஸ் காஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. கஃபீல் நம்ம ஃப்ரெண்டாக இருக்காங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவருக்கு மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
அவர் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் மெடிக்கல் எப்போ போட போகணும். அவர் தான் எல்லா அப்பாயின்மெண்ட்டும் எடுப்பார். ஏன்னா நம்ம ஃபுல்லாக அதிலே இருக்க முடியாது, அந்த மைண்ட் செட்லேயே இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு அப்படி தான் நடந்துச்சு. இங்க எல்லாம் எங்ககிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 கஃபீல் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஸோ கஃபீல்ங்கிறவங்க இங்க ஒரு பெரிய பணக்காரங்க. அந்த மாரி ஒரு கேரக்டர். வேலைக்கு ஆள் எடுத்து கூட்டு வர்ற மாரி. அவங்களோட கம்பெனிக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிற மாரி, இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் நம்மளுக்கு Instagramல மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா தேவையில்லாம நெறைய மெசேஜ் கிடக்கு. ஸோ அதனால நெறைய பேருக்கு மெசேஜ் பண்ணல அப்படிங்கிறதுனால நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. என்னடா இவன் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்ததுக்கே இப்படி பண்ணிட்டான், தலகணம் அதிகமாயிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க.